வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய வளர்ச்சிக்கு இளம் தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய கருத்து. முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் தொடர்பான விசாரணைகள் வேகப்படுத்தப்படும். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. ஜோசித் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கு ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று 2 சக்தி வாய்ந்த நாடுகள் தேசிய மக்கள் சக்திக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை எதிர்கால அபிவிருத்திக்காக இளம் தொழில் முயற்சியாளர்கள் அதிக செயல்திறன் மிக்க பங்கை வகிக்க வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பண்டார்நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை புத்திஜீவிகள் தொழில்துறையின் சங்கத்தின் 50வது ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர், தொழில்துறையினர் சங்க இளம் தொழிற்துறையினர் மன்றத்தினை பலப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக கூறினார். தொழில்துறையினர் சங்கத்தின் 34 துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 52 உறுப்பினர்கள் சங்கங்களுடன் 60,000 தொழில் நிபுணர்களை கொண்ட அமைப்பாக தொழில் தரத்தை உயர்த்தும் முயற்சிகளில் ஈடுபடுவதையும் பிரதமர் பாராட்டியுள்ளார். இளம் தொழில்துறையாளர்களின் மன்றத்தினை பலப்படுத்துவதற்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களுக்கென இளம் தொழில் முயற்சியாளர்களின் அதிக செயல்திறன் மிக்க பங்களிப்பை ஊக்கப்படுத்துவதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளது. அத்துடன் தொழில்துறையாளர்களுக்கு உரித்தான பங்களிப்பிற்கு அப்பாற் சென்று பாரிய பொறுப்புகள் தமக்கு உள்ளது என்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்வது அவசியமாகும். ஆலோசனையை மேம்படுத்தல், ஒழுக்க ரீதியான தர நிலைமைகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் கூட்டு தலைமைத்துவத்தை ஊக்கப்படுத்துவதனூடாக இலங்கை தொழில் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக வழிகாட்டுதல்களை வழங்குதல் முடியும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நீதிபதி சோபித்து ராஜகவனா, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று ஆணையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். விழிப்புணர்வுடன் மேற்கொண்ட இந்த பார்வையின் போது தொழிற்சாலையின் நிலைமைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து முகாமையாளரிடம் கேள்விகள் எழுப்பி விரிவாக அறிந்து கொண்டார். இவை தொடர்பாக உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் தேவையான வசதிகளை முன்னெடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்றும் தொடர்ந்துள்ளது. ஆள் சேர்ப்பு தாமதம் உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பலர் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இதேவேளை போனஸ் கொடுப்பனவு குறைப்பு தொடர்பாக கோரிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் ஜூன் 6ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு 107 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டிய இலங்கை வங்கியின் போனஸ் தொகை குறைக்கப்பட்டதற்கு எதிர்த்து நிதியமைச்சு ஒப்புக்கொண்டுள்ள உடன்பாடுகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் சங்கம் தெரிவிக்கின்றது. போனஸ் தொகையில் ஏற்பட்ட குறைப்பை நியாயமற்றது என்று குறிப்பிட்டுள்ள இலங்கை வங்கியின் ஊழியர் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடரப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் கடும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் நேற்று வெலிக்கடை சிறைச்சாலையில் பொதுவான கைதிகள் வைக்கும் பொது அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இருவருக்கும் சிறைச்சாலை சட்டப்படி வழங்கப்படும் உடைகள் அணிவிக்கப்பட்டுள்ளதுடன் தூங்குவதற்கான பாய் மற்றும் தலையணையும் வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனத்தின் வாயிலாக சட்டவிரோதமாக விளையாட்டு சங்கங்களுக்கு 14,000 கேரம் மற்றும் 11,000 தாம் பலகைகள் விநியோகிக்கப்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு 53.1 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்ட வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன்படி முன்னாள் சதோச தலைவர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடும் சிறை தண்டனையும், முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேக்கு 20 வருட கடும் சிறை தண்டனையும் மேல் நீதிமன்றம் விதித்தது. மேலும் நளின் பெர்னாண்டோவுக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும், அழுத்கமகேவுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தண்டனை தீர்ப்புக்கு பின்னர் இருவரும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்திய பரிசோதனையின் பின்னர் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் அறையில் தங்க வைக்கப்பட்டனர். இன்றைய தினம் முதல் இருவருக்கும் சிறைச்சாலைக்குள் பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் அவர்கள் அச்சக பிரிவில் பணிக்கமர்த்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல தசாப்தங்களாக இந்திய அகதி முகாமில் தஞ்சமடைந்த 71 வயது முதியவர் ஒருவர் நேற்றைய தினம் பலாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அந்த முதியவர் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாடு திரும்ப தேவையான சகல ஆவணங்களும் அகதியான அவருக்கு சர்வதேச அங்கீகாரமும் இருந்தும் பிணை வழங்கப்படாமல் நீதிமன்றம் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கை நாடு திரும்ப தயாராக உள்ள ஆயிரக்கணக்கான அகதிகளில் பயத்தை ஏற்படுத்தும் வகையா என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் கேள்வி எழுப்பியிருந்தார். யாழ் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் முதலாம் காலாண்டில் இறப்புகளை விட பிறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு பிரதி பதிவாளர் நாயகம் பிரபாகர் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கூறப்பட்டிருந்த தகவலுக்கு அமைய இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி 2025 ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை யாழ் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு எண்ணிக்கை 1572ஆகவும் பதிவு செய்யப்பட்ட இறப்புகளாக 1373ஆகவும் குறிப்பிடப்படுகின்றது. இறப்புகளை விட 199 பிறப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களாக இருந்த 20 பேருக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த வழக்குகளில் சில 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு முந்தினவாக உள்ளன என்றும் கடந்த அரசாங்கங்களால் இந்த விசாரணைகள் தாமதப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தற்போதைய அரசாங்கம் இந்த வழக்குகளை மீண்டும் திறந்து விசாரணைகளை துரிதமாக முன்னெடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் இந்த விசாரணைகள் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் மூலம் அரசியல் தலையீடுகளின்றி சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தீர்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாலஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கு ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஆதித்ய படபெந்திகை முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்குக்கான ஆவணங்களை மூத்த அரசு சட்டத்தரணி உதார கருணாதிலக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். பிரதிவாதிகளுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நியாயமான விசாரணைக்காக தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி பட்டியலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். நீதிபதி அவை பிரதிவாதிக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக சுமார் 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக கூறி பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜோசிது ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாலஸ்ட் ஆகியோர் மீது சட்டம் அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஆட்சியாளர்கள் செயல் இல்லாமையில் இருந்தால் புலிகள் அமைப்பு மீண்டும் தலை தூக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்தார். கொழும்பு தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் வடக்கு மற்றும் கிழக்கில் சில அரசியல்வாதிகள் தனி வாஞ்சியத்தை வாக்குறுதியாக முன்வைத்து சுயநிர்ணய உரிமை குறித்து பேசுவதாகவும் இந்த நாட்டின் பலவீனமான சூழ்நிலையில் ஆபத்தாக மாறக்கூடும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் கனடாவில் அமைக்கப்பட்ட தமிழின் அழைப்பு நினைவகம் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் சில தமிழ் டயஸ்போராக்கள் விசா மற்றும் வியாபார தேவைக்காக இலங்கையில் இனவெறி சித்திரவதை நடைபெறுவதாக தவறான புகார்களை முன்வைக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். படைக்குறைப்பு சிந்தனையையும் அவர் கண்டித்து தேசிய பாதுகாப்பு அரசின் பொறுப்பு IMF-இன் அல்ல, எனவே பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு படை வலுவாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று 2 சக்தி வாய்ந்த நாடுகள் தேசிய மக்கள் சக்திக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்காக மிக சிறந்த சேவைகளை வழங்கியவர் என்றும் அவரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. மேலும் அவர் தற்போது வசித்து வந்த கொழும்பு விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் அமைதியாக வாழ அனுமதிக்க வேண்டும் என்றும் அவருக்கு தொந்தரவு தரப்படக்கூடாது என்றும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை அவரின் வீட்டு செலவுகள் உள்ளிட்ட விவகாரம் அரசாங்கத்திற்குள் விவாத பொருளாக இருந்து வரும் நிலையில் மஹிந்த ராஜபக்சவிடம் இல்லத்தை விட்டு வெளியேற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தால் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் 2 வெளிநாட்டு நாடுகள் அவரை அந்த இல்லத்தில் தொடர்ந்து வசிக்க அனுமதிக்குமாறும் அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்துள்ளன.